அட்டகாசமான சுவையில் பூண்டு கார சட்னி இட்லி தோசைக்கு வேறு லெவலில் இருக்கும். வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் காரத்துக்கு 7 வரமிளகாவை சேர்த்துட்டு 2 நிமிஷத்துக்கு மிதமான தேயில வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே கடாயில் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டு இது கூட ஒரு 30 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து 2 காஷ்மீரி மிளகாயை சேர்த்துக்கிறேன். இது கலர் நல்லா கொடுக்குங்க, அதுக்காக தான் சேர்த்துருக்கேன். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயம், கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். நீங்கள் தூள் பெருங்காயமும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இப்போ இது மிதமான தேயில ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி, ஒரு 4-5 புதினா தழையை சேர்த்துக்கோங்க. இது வாசனைக்காக தான், இருந்தால் சேர்த்துக்கலாம். அடுத்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போது லேசாக கலந்து விட்டுட்டு இப்போ இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இது நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கலாம். முதல்ல மிளகாயை மட்டும் தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பூண்டு சேர்த்துட்டு இது கூட கொஞ்சமாக புளி, ஒரு நெல்லிக்காய் சைஸில் புளி சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கோங்க. தாளிப்புக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை சேர்த்துட்டு லேசாக கலந்து விட்டுட்டு அரைச்சி வச்சுருக்க சட்னியை சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷத்துக்கு இது கலந்து விட்டு இறக்குனீங்கன்னா அட்டகாசமான சுவையில் பூண்டு கார சட்னி ரெடி. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்து லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.